ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் ப்ளீஸ் கடவுள் இடத்துல இதை மட்டும் கேளுங்க. என்னங்க எதை மட்டும் கேளுங்கன்னு சொல்கிறீங்களே? நிறைய பேர் நம்ம கடவுள் இடத்துல கோயிலுக்குள்ளேயோ இல்லை நம்ம பூஜை அறையிலையோ நம்ம என்ன கேட்குறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு நல்ல பணம் வரணும், நான் எடுத்த காரியம்லாம் வெற்றி அடையணும், எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது, வீட்டுக்காரன் பாரு இவ்வளோ வாங்கிட்டான், நான் அவ்வளோ வாங்கணும், இவ்வளோ வாங்கணும்னு சொல்லினே இருப்பாங்க பார்த்தீங்களா. எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது போதும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் கேட்குறதில்ல தெரியுங்களா, எனக்கு நல்ல உடல்நிலையை கொடுங்க. என்னுடைய உடல்நிலையில் நானே பார்த்துக்கிற மாதிரி, என்னுடைய கழிவுப் பொருட்களை என்னை நானே சரி பண்ணிக்கிற மாதிரி நோயில்லாத உடம்பை கொடு. என்னுடைய கழிவுப் பொருட்களை நானே சுத்தம் பண்ணிக்கணும். மலம் ஜலம்னு இருக்குது இல்லையா, இப்போ மலம் கழிக்கிறோம், குளிக்கிறோம், பல் வளர்க்குறோம், சிறுநீர் போகிறோம், அதெல்லாம் நானே ஒழுங்காக செஞ்சுக்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு வழிவகை செய்யுங்க, அதற்கு மட்டும் ஆசீர்வாதம் கொடுங்க, அந்த வரத்தை கொடுங்கன்னு 199 பேர் கேட்குறது இல்லைங்க. ஆமாங்க. இப்போ இனிமேலுக்கு இதை ஒன்றாவது கேளுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் நிறைய பில்லு ஏன் போடுறான்னு தெரியுங்களா? நீங்கள் க்ளீன் பண்ணுற மலத்தை, யூரினை அவன் எடுக்கிறான். ஆமாங்க, உங்களை குளிப்பாட்டுறான், உங்கள் யூரினை எடுக்கிறான், உங்கள் மோஷனை எடுக்கிறான். அதனால தாங்க அவ்வளோ பில்லு. யோசித்து பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக யூரின் மோஷன் போகிறத அவன் டாக்டர் எடுத்தான்னா, ஹாஸ்பிட்டல் எடுத்துச்சேன்னா எவ்வளோ பில்லுன்னு போய் பாருங்கள். அதனால் கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. முதல்ல எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய மலஞ்சலத்தை நானே என்னுடைய இதால் நானே சுத்தம் பண்ணுற மாதிரி எனக்கு அந்த சக்தியை கொடு. அந்த மாதிரி கொடுக்காத நேரத்தில் என்னுடைய உயிரை எடுத்துரு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கணும். இந்த வரம் தான் மிகப்பெரிய வரங்க. ஆமாங்க, யோசித்து பாருங்களேன். இது ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ.